நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கேள்வியை பத்தி பேச விரும்புறேன். நிறைய பேர் இதுல போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது, மனசு இன்னொரு விஷயத்தினால நிறைஞ்சிருக்கிறப்ப எப்படி ஜெபம் பண்றது? ஜெபம் பண்றதுக்கு மனசு இருக்கிறப்ப, ஜெபம் பண்ண முடியறப்ப, மனநிலை மிகச் சரியா இருக்கிறப்ப ஜெபம் பண்றது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். உங்களோட மனசுல வேற ஏதாச்சும் ஆக்கிரமிச்சிருக்கிறப்ப எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்க. உங்க இருதயம் ஜெபம் பண்ண விரும்புது. ஆண்டவர் செய்ய விரும்புறத நீங்களும் செய்ய விரும்புறீங்க. அவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. இதெல்லாம் சரியான ஒரு விஷயம். ஜெபத்துல நேரம் செலவழிக்க வேண்டியதான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பைபிள் இதை பத்தி தெளிவா சொல்லுது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜெபத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பைபிள் சொல்லிக்கிட்டே போகுது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெபத்தை பத்தி, ஆண்டவர்கிட்ட பேசுறது பத்தி வேதம் நிறைய பேசுது. இன்னைக்கு நான் ஜெபத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நம்மள நிறைய பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஆனால் ஜெபம் பண்ண விரும்புகிறப்ப போராட்டங்கள் வருது. மனசு அலப்பாயுது. நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் வேற ஏதோ ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால ஜெபம் பண்ண முடியாமல் போராட்டம் வருது. அது ஏதாவது நல்ல விஷயமாகவோ, ஒரு கொண்டாட்டமாகவோ, நீங்கள் ஏதாவது சாதிச்சிருக்கலாம் அதனாலவோ, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுனாலவோ, இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க மனசுல நிறைஞ்சு இருக்கிறதுனால ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம். அல்லது பயம், அல்லது மன அழுத்தம், வருத்தம், கவலை, இதனாலையும், காயங்களால, மனசுல இருக்கிற பாரங்களாலையும் மனசு நிறைஞ்சிருக்கிறதுனாலையும் இருக்கலாம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஜெபத்துல கவனம் செலுத்த முடியாதபடி உங்க மனசுல நீங்க எதையாவது சுமந்துக்கிட்டு இருக்கலாம். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? உங்களால ஜெபம் பண்ண முடியுதா? அல்லது உங்க மனசுல வேற ஏதாவது நிறைஞ்சு இருக்குதா? ஒருவேளை ஜான், என் மனசு எப்பவுமே ஏதாவது விஷயத்தினால நிறைஞ்சுதான் இருக்குது, எப்படி ஜெபம் பண்றதுன்னே எனக்கு தெரியல, ஆண்டவரோட ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவேனோ, என்னோட வாழ்க்கையில ஆண்டவரோட சித்தத்தை இழந்து போயிடுவேனோன்னு தோணுது. ஏன்னா என்னோட மனசு ஏதோ நல்லது அல்லது ஏதோ கெட்டதுனால எப்பவுமே நிறைஞ்சிருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த உங்களோட கேள்விக்கு நான் பைபிள்ல இருந்து பதில் சொல்ல விரும்புறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இருந்து. நல்ல கவனிங்க, உங்களுக்கு நிச்சயமா இது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க உங்களையே தண்டிச்சுக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதத்திலையும் தகுதி கிடையாது அப்படின்னு மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். சுய கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட எண்ணங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறதுன்னு ஒரு விஷயமும் இருக்கு. மனம் திரும்புதல் அப்படின்ற வார்த்தை கிரீக்ல மெட்ரோனையா, அதாவது மனசுல ஒரு மாற்றம். உங்களோட எண்ணங்களை நீங்க விட்டு கொடுக்கணும். உங்களோட எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது பத்தி பைபிள் சொல்லுது. ஆனா சில சமயங்கள்ல நீங்க சரியானதை செய்ய விரும்பினா கூட, உங்க இருதயம் சரியான நிலையில இருந்தா கூட, நீங்க ஜெபம் பண்ண விரும்புறப்ப உங்களோட சூழ்நிலை ஜெபத்துல உங்க கவனத்தை செலுத்த விடாம தடுக்கும். உங்க மனசுல வேற ஏதோ ஆக்கிரமிச்சு இருந்தா இப்படி கவனம் இழக்கிறது இயல்புதான். இதுதான் உங்களோட வாழ்க்கை முறை. இப்படியே செய்யலான்னு நான் உங்களுக்கு அங்கீகாரம் தரல. நான் என்ன சொல்றேன்னா, சில சமயங்கள் இப்படி நடக்கிறத பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் தங்களையே தண்டிச்சுக்கிறாங்க. நான் இப்ப ஜெபம் பண்ணணும், ஆனா என்னால முடியல, என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் நல்லவன் கிடையாது, ஆண்டவரோட அன்புக்கு நான் தகுதியான நபர் கிடையாது அப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிறாங்க.
இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் மனுஷங்க தான். அதனால சில விஷயங்கள் நம்மள அசைக்கலாம். நமக்கு எதிர் சில விஷயங்கள் வரலாம். அது ஒருவேளை நல்லதுக்காகவும் கெட்டதுக்காகவும் நடக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, உங்க மனசு அதனால நிறைஞ்சு இருக்கலாம். ஆனாலும் உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ற ஒரு சரியான மனநிலையில இருந்தா, அவர் உங்ககிட்ட பேசுறத வேற எதுவும் தடுக்க முடியாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து உங்ககிட்ட பேச விரும்புறேன். என்ன நடந்தது தெரியுமா? 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பேதுரு ஜெபிக்கிறதுக்காக மேலறைக்கு போறாரு. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, மாமனிதர் பேதுரு, கிறிஸ்தவத்திற்கே ஒரு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவிலானவர் பேதுரு. கத்தோலிக்க திருச்சபையிலையும் பேதுருவை ஒரு உயர்ந்த அப்போஸ்தலரா சொல்றாங்க. அவர் பொது ஜனங்களால பேசப்படக்கூடிய அளவிற்கு பிரபலமானவர். பரலோகத்தை பத்தின ஜோக்குகள்ல பேதுருவை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. அவர் மிக பிரபலமான ஒரு அப்போஸ்தலன். இந்த பிரபலமான நபர் மாபெரும் பேதுரு ஜெபம் பண்ண விரும்பினார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு மத்தியான நேரம். அவருக்கு சரியான பசி. பாருங்க, பேதுருவோட இருதயம் சரியான நிலையில இருந்தது. அவர் ஜெபம் பண்ண விரும்பினாரு. பிரச்சனை என்னன்னா அவருக்கு பசி. சாப்பாடு தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. வானம் திறக்கிறத பார்க்குறாரு. ஒரு பெரிய போர்வை மாதிரி ஒன்று வருது. 4 முனையும் கட்டப்பட்டிருக்குது. ஊரும் பிராணிகள்ல இருந்து நிறைய விலங்குகள் இருந்தது. ஒரு குரல் கேட்டுது, பேதுருவே எழுந்துரு, அடித்து புசி அப்படின்னு. பேதுரு சொல்றாரு, ஐயோ இதெல்லாம் தீட்டும் அசுத்தமுமான விலங்குகள், நான் இதை சாப்பிட்றது இல்லை. அந்த குரல் மறுபடியுமா 3 முறை கேட்குது. ஆண்டவர் சுத்தமாக்கினதை தீட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த குரல் சொல்லுது. பேதுரு குழம்பி போய் இருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு குழப்பம். அதுலயும் பரிசுத்தாவிக்குள்ளாகி அவர் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அந்த தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னோட மனசு ஏதோ ஒன்னால நிறைஞ்சு இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். சொல்றேன். பேதுரு ஜெபம் பண்ண விரும்புறாரு. அவருடைய இருதயம் சரியான நிலையில தான் இருக்குது. அவர் ஜெபம் பண்ண விரும்பினார். ஆனா அந்த சூழல்ல அவருக்கு பசியும் இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க பசியா இருக்கிறீங்க. உங்க மனசு சாப்பாடை பத்தி தான் யோசிக்கும். ஏதாவது ஒன்று வேணும், தேவை அப்படின்னு இருக்கிற சூழல்ல நீங்க எங்க பார்த்தாலும் அதுவாவே தெரியும். உதாரணத்துக்கு, ஒரு ஐபோன் வேணும்னு ஆசைப்படுறேன். எங்க நான் சுத்தினாலும் ஐபோன் தான் என் கண்ணில் படும். ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் வாங்க விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் தான் என் கண்ணில் சுற்றி படும். அப்படி தான் நம்ம மனசு செயல்படும். இங்கே பேதுருவுக்கு பசி. அதுதான் அந்த சூழல். உங்களுக்கு பசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் சாப்பாடை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும். அவரோட இருதயம் சரியான நிலையில் இருந்தது. அவர் ஜெபம் பண்ண விரும்பினார். ஆனால் அவரோட சூழல் தான் பிரச்சனை. நாம அவரை குற்றப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை பத்தி யோசிக்கிறீங்களேன்னு கேட்க முடியாது. அந்த சூழல்ல உங்களை பொருத்தி பாருங்க. நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்க. ஆனா உங்களால அந்த சாதனையை பத்தியோ அந்த குறிப்பிட்ட கொண்டாட்டத்தை பத்தியோ நினைக்காம இருக்க முடியலையே. நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்க. ஆனா அப்பத்தான் சந்திச்ச அந்த தோல்வியை பத்தி உங்களால நினைக்காம இருக்க முடியல. நீங்க போராடிட்டு இருக்கிற போராட்டத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. நீங்க செய்ய விரும்புறதுக்கும் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிற விஷயத்துக்கும் இடையில ஒரு போராட்டம், ஒரு பாலம், ஒரு இடைவெளி இருக்குது. பேதுரு அந்த சூழல்ல தான் இருந்தாரு. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேதுரு சரியானதை செய்ய விரும்பினாரு. அவரோட இருதயம் சரியான நிலையில இருந்தது. ஆனா அவருக்கு பசி, யதார்த்தம் அவரை கட்டி போட்டது. என்ன நடக்கிறது? அவர் சாப்பாடு தொடர்பான ஒரு தரிசனம் பார்க்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்கள் மனசு ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக நினச்சிக்கிட்டே இருந்தால் அதைத்தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. உங்கள் மனசு அதை பற்றியே நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் அந்த தரிசனத்தில் சாப்பாட்டை கொண்டு வர்றாரு. அந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்ல விரும்பின செய்திக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது முழுசும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருந்தது. அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அழைக்கப்பட்டதை குறிப்பிட்டது அது. புறஜாதியான கொர்நேலியுவின் வீட்டில் அவர் பிரசங்கம் செய்ய வேண்டி இருந்துச்சு. அவர் அதுக்கு தயாரா இல்லை. சுவிசேஷம் யூதருக்கு மட்டுமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் அவரை தயார்படுத்தினார். யூதர்கள் அல்லாதவங்க கிட்ட போய் பிரசங்கிக்க பேதுருவை ஆயத்தம் பண்ணாரு. ஆண்டவர் அவருக்கு சொல்ல வந்த செய்திக்கும் சாப்பாட்டுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. ஆனா பேதுருவோட மனசு சாப்பாடை பற்றி நினைச்சிட்டு இருந்தப்ப சாப்பாட்டு மூலமாகவே ஆண்டவர் அந்த செய்தியை சொன்னார். நான் சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் மனசு வேற ஏதாவது ஒன்றால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறப்ப வேற எதையாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட, உங்கள் மனசு தொடர்ச்சியாக வேற எதையாவது யோசிச்சுட்டு இருந்தால் கூட, ஆனால் யதார்த்த சூழலில் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு கொடுத்து உங்களை அர்ப்பணிச்சிருந்து, ஆண்டவரே என் இருதயம் ஜெபம் பண்ண விரும்புது, உங்களை நம்புது, உங்கள் மேலே விசுவாசம் வச்சிருக்குது, ஆனால் யதார்த்தம் என்னை பிடிச்சி இழுக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறப்ப யதார்த்தம் உங்ககிட்ட வந்து உங்க மனசை அலக்கழிக்கலாம்.
ஒருவேளை நீங்க பசியா இருக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு பற்றி எண்ணம் வரலாம், சாப்பாடு பற்றியே எல்லாம் கண்ணுல தெரியலாம். ஒருவேளை நீங்க வேலைக்காக ஜெபம் பண்றீங்க, இன்டர்வியூக்கள், ஜாப்ஸ் இதெல்லாம் எண்ணத்துல வரும். ஒரு உறவுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க அப்படின்னா அது தொடர்பான எண்ணங்கள் தான் தொடர்ச்சியா வரும். ஒரு பெரிய திருப்பத்துக்காக, பிரேக் த்ரூக்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னா அப்படியான எண்ணங்கள் தான் தொடர்ச்சியா உங்க மனசுல வரும். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்க இருதயம் சரியான நிலையில இருந்தா அதை பயன்படுத்தியே ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வர வேண்டிய செய்தியை கொண்டு வந்துடுவார். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்க குறைப்பட்டுக்க வேண்டியது இல்லை. எல்லா மாறுபட்ட சூழல் நடுவிலையும் ஆண்டவர் உங்ககிட்ட பேச முடியும். உங்க இருதயம் சரியான நிலையில இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புறத நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க பசியா இருந்தாலும் சரி, உங்க மனசு வேற ஏதோ விஷயங்களால நிறைஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த விஷயங்களை பயன்படுத்தியே உங்ககிட்ட சொல்ல விரும்புறத சொல்லிடுவார். உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிற வார்த்தைகளை அது மூலமாகவே கொடுத்துருவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களை நீங்க குறைபட்டுக்கிறத நிறுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலே எப்பவும் இருங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சில சமயங்கள்ல யதார்த்தம் நம்மளை பாதிக்கும். கவலைகள், பதட்டங்கள், ஏக்கங்கள் எல்லாம் மனசை ஆக்கிரமிச்சிருக்கிறப்ப ஜெபம் பண்றது கஷ்டம்தான். ஒரு புதிய விஷயத்தை பத்தி நீங்க ஆர்வமா இருக்கிறப்ப, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர இருக்கிற விஷயத்துக்காக காத்திருக்கிறப்ப ஜெபம் பண்றது கஷ்டம்தான். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, நீங்க உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறப்ப, என் மனசுல என்னதான் இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட இருந்து செய்திகளை பெற விரும்புறேன் அப்படின்ற ஒரு நிலையில உங்க இருதயம் இருந்தா உங்க இருதயம் நிரப்பப்படும். ஆண்டவர் உங்ககிட்ட பேச முடியும். உங்களுக்கு தர வேண்டிய செய்திகளை ஆண்டவர் தருவார். கேள்வி என்னன்னா, நீங்க உங்களை அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டீங்களா? ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னீங்களா? அதைத்தான் பேதுரு செஞ்சாரு. ஏதோ சாப்பாடை பத்தின தரிசனம் கிடைச்சது அப்படின்னு அவர் போயிடல. வசனம் 19 சொல்லுது, அதை பத்தி அவர் குழப்பத்துல இருந்தார். தரிசனத்தை பத்தின செய்தியும் இன்னும் சில அறிவுறுத்தல்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்தாரு. தொடர்ந்து அந்த பகுதியில் பேதுரு எப்படி அந்த வழிநடத்துதலை பின்பற்றினார், அவர் எதுக்காக அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கலாம். ஆக பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க தொடர்பில் இருந்தா, யதார்த்த சூழல் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சரியான செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.